இந்த இறைவார்த்தைகளை நம் இதயத்தில் இருத்தி சற்று ஆழமாக சிந்திப்போம். அந்த 4 நண்பர்களின் விடாமுயற்சியை கவனியுங்கள். மக்கள் கூட்டம் தடையாக இருந்தபோதும் அவர்கள் சோர்ந்து போகவில்லை. இயேசுவை அடைய அவர்கள் வீட்டின் கூரையையே திறந்தார்கள். நம் வாழ்வில் நம்மை முன்னேற விடாமல் முடக்கி போடும் தடைகள் எவை? நம் பயமா, கவலையா, அல்லது தீராத மனக்காயங்களா? இயேசு நம் உடல் நலத்தை மட்டும் குணப்படுத்த விரும்பவில்லை. மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று கூறினம் ஆன்மாவின் ஆழமான காயங்களை முதலில் ஆற்றுகிறார். நம்மை சுமந்து வரும் மற்றவர்களின் நம்பிக்கையைக் கண்டு அவர் நமக்கு புதுவாழ்வு அளிக்கிறார். இன்று ஒரு நிமிடம் அமைதியாக இருப்போம். உங்களை சுமந்து நிற்கும் அன்புள்ளங்களுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். அதேபோல துன்பத்தில் முடங்கி கிடக்கும் ஒருவரை உங்கள் செபத்தாலும் உதவியாலும் இயேசுவிடம் அழைத்து செல்ல இன்று முயற்சி செய்யுங்கள். ஆண்டவரே, என் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும். முடங்கி கிடக்கும் என் உள்ளம் மன்னிப்பால் புத்துயிர் பெற்றெழுந்து நடக்க அருள் தாரும். ஆமீன். இந்த ஜெபம் உங்களை தொட்டிருந்தால் தினமும் எங்களுடன் ஜெபிக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக.